Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.38. The houses of a street are numbered from 1 to 49. Senthil's house is numbered such that the sum of numbers of the houses prior to Senthil's house is equal to the sum of numbers of the houses following Senthil's house. Find Senthil house number. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஹவுசஸ் வந்து எப்படி நம்பர் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஹவுசஸும் எப்படி நம்பர் பண்ணியிருக்காங்கன்னா 1 to 49 சொல்லிட்டு நம்பர் பண்ணியிருக்காங்க. செந்தில் ஹவுஸை எப்படி நம்பர் பண்ணியிருக்கு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ செந்தில் ஹவுஸ்க்கு வந்து எந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, பட் அதுக்கான ஒரே ஒரு இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செந்தில் ஹவுஸ் இஸ் நம்பர் சச் தட் சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஹவுசஸ் ப்ரியர் டு செந்தில் ஹவுஸ். அதாவது செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி உள்ள ஹவுசஸை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது சம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ செந்தில் ஹவுசஸ்க்கு முன்னாடி உள்ள எல்லா ஹவுசஸ்னுடைய நம்பர்ஸும் சேர்த்து பார்க்கும்போது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பார்க்கும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னாச்சுன்னா செந்தில் ஹவுஸுக்கு அப்புறம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது செந்தில் ஹவுஸுக்கு அடுத்த வீட்டிலேருந்து கடைசி வீடு வரைக்கும் உள்ள நம்பர் ஆட் பண்ணி பார்த்தா ரெண்டுமே சேமாக இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது செந்தில் ஹவுஸுக்கு முன்னாடி நம்பர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செந்தில் ஹவுஸுக்கு ஒரு 36 இருக்குன்னு ஒரு 37 அல்லது 36 ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. அப்படி எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 36ன்னு ஒரு வீடு இருக்கும், இதுக்கு அடுத்து 38ன்னு ஒரு வீடு இருக்கும். இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இது வரைக்கும், அதாவது டோட்டலாக 1 to 49 வரைக்கும் இருக்குது. 1 to 49 வரைக்கும் உங்களுக்கு ஹவுசஸ்ஸு 36, அதாவது 1லேருந்து 49ல் 1 to 36 வரைக்கும் உள்ளது தான் செந்தில் ஹவுஸுக்கு ப்ரியர். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக அந்த செந்தில் ஹவுஸுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, பட் இது ஆன்சர் கிடையாது. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 to 49 உள்ளதுமே என்னதுன்னா டோட்டலு 36 வரைக்கும் உள்ளது நீங்கள் அப்படியே ஆட் பண்ணணும். 36 வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். தென் 38 அதுக்கு அடுத்தது உள்ளதையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1லேருந்து 36 வரைக்கும் உள்ளது வந்து 38லேருந்து 49 உள்ளது ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தெளிவாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செந்தில் ஹவுஸ் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. செந்தில் ஹவுஸ் நம்பர் இது வந்து எக்ஸு. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செந்தில் ஹவுஸோடைய ப்ரியார் வரைக்கும், அதாவது செந்தில் ஹவுஸ் ப்ரியார்னா முன்னாடின்னு அர்த்தம், அப்போ முந்தின நம்பர். அப்போ நீங்கள் 1 + 2 + 3 எதாவது சம் தான் எடுத்துருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் அப் டு x-2 தென் ப்ளஸ் x-1 இந்த மாதிரி வரும். இதுதான் செந்தில் ஹவுஸுக்கு முன்னாடி உள்ளது. அதாவது செந்தில் ஹவுஸ் எக்ஸ்ன்னு சொன்னாச்சுன்னா செந்தில் ஹவுஸ்க்கு முன்னாடி உள்ளது கண்டிப்பாக x-1 தான் இருக்கும். ஸோ x ஒன்றுக்கு குறவாக தான் இருக்கும், அதனால தான் x-1 முடிச்சிருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் செந்தில் ஹவுஸ்ன்னு வரும். இது அவ்வளோ நம்ம எடுத்த இது அவ்வளோ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா செந்தில் ஹவுஸ்க்கு அடுத்த வீட்டிலேருந்து கடைசி வீடு வரைக்கும், அதாவது x+1 + x+2 + அப்படி 49 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது செந்தில் ஹவுஸ் வந்து எக்ஸ்னா அதுக்கு அடுத்தது ஹவுஸ் வந்து x+1. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 36 இருக்குதுன்னா 36க்கு ஒரு 1 ஆட் பண்ணும்போது 36. ஸோ அடுத்த ஹவுஸ் 37, அடுத்த ஹவுஸு தென் 38 அப்படி போகும். அது 49 வரைக்கும் வரும். அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1லேருந்து செந்தில் ஹவுஸுக்கு முன்னாடி உள்ளது x-1, தென் செந்தில் ஹவுஸ்க்கு அப்புறம் உள்ளது x+1, அதுலேருந்து 49 உள்ளது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை வச்சு தான் இப்போ செந்தில் ஹவுஸ் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு இது ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் இதில் வந்து ஒன்றுமே கண்டுபிடிக்க, இது இடம் 2 கண்டினியூஸாக வர விட்டுட்டான். இப்போ பாருங்கள், நான் சொல்லக்கூடிய கான்செப்டை நல்லா பாருங்கள். இப்போ இது டோட்டலாக இது ஒரு 12 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் லைன், இது ஒரு நம்பர் லைன் 12 யூனிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாக்டாக இது வரைக்கும் உள்ளது வந்து ஒரு எக்ஸு, இந்த இடத்துல எக்ஸு. அப்போ இதில் இந்த பாதியே தெரியாது, இந்த பாதி இதில் ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூலாம் தெரியாது. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் என்னென்னு வச்சுப்பீங்க, எக்ஸ்ன்னு வச்சுப்பீங்க. அப்போது மிச்சம் இருக்குது என்னன்னு வச்சுருங்க. ஸோ இதை தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது வர எக்ஸாம்பிள் தான். ஸோ 12 யூனிட்ஸ்னு ஒரு நம்பர் லைன் கொடுத்து அதில் இது இவ்வளோ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இது இவ்வளோ இது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது அவ்வளோ உள்ளது எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இது எக்ஸாம்பிள் இது ஒரு 6 கொடுத்துருக்காங்க, இது ஒரு 7 கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த 7 வரைக்கும் உள்ளது நம்மளுக்கு டோட்டலாக எக்ஸு, இதுக்கு இடையில உள்ள வேல்யூ. ஸோ 7 கூட தெரியாது, நான் சும்மா 7 சொன்னேன். ஸோ எக்ஸ் வரைக்கும் உள்ளது இது அவ்வளோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மிச்சருக்கு எப்படி கால்குலேட் பண்ணிங்க, 12 - x. ஸோ டோட்டலாக 12, அதுலேருந்து எக்ஸை குறைச்சா மட்டும்தானே இது வரும். இந்த டோட்டல்லேருந்து இது இவ்வளோத்தையும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா தானே இந்த டோட்டல் மிச்சரிக்கிறது கிடைக்கும். அதனால தான் நம்ம 12 - xன்னு போட்டோம். நான் சொன்னது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே வச்சு தான் நம்ம இப்போ இதை நம்ம எழுத போகிறோம். ஓகே பாருங்கள், x+1 x+2 x+3 அப்படியே போய்ட்டுருக்குது. இது வந்து ஆக்சுவலாக மீனிங், இதுக்கு மீனிங் என்னென்னா
அப் டு 49. இதுக்கு மீனிங் என்னன்னா டோட்டல். ஸோ டோட்டல் சம் என்னது இதுதான், அப் டு 49 வருகிறது. ஸோ இது டோட்டல் சம். இதிலேருந்து எதை குறைக்கணும், 1 + 2 + 3 + அப்படி சொல்லி எக்ஸ் வரைக்கும், எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இது வரைக்கும் நீங்கள் அப்படி குறைச்சிடணும். அப்போ தானே உங்களுக்கு இந்த எக்ஸ் மைனஸ் 1 உள்ளது வச்சாலது கிடைக்கும். சொன்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 1 to 49 என்பது டோட்டல். டோட்டல்லேருந்து நீங்கள் டோட்டலாக அந்த செந்தில் வசூலுடைய நம்பர் வருகிறது அப்படியே மைனஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1க்கு அப்புறம் உள்ளது, அதாவது எக்ஸுக்கு அடுத்த உள்ளது எக்ஸ் + 1 அதில் உள்ளது கிடைக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக இங்கே ஒரு கொடுத்துருக்க பாருங்க, இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 2 + 3 அப் டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இதுக்கு முன்னாடி இருக்கும், அது வந்து இஸ்கோல் அது ஓகே தான். இஸ்கோல் டு இந்த டேர்ம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. அப்புறம் 1 + 2 + 3 அப் டு ப்ளஸ் 49 மைனஸ் ஆஃப் 1 + 2 + 3 + அப் டு எக்ஸ் மைனஸ் 1 அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் இந்த டேர்ம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். Sn = நம்ம முன்னாடி படிச்சுட்டு ஃபார்முலா Sn = 2a + n - 1 × d. பட் இந்த ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாமே தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு Sn = n/2 × a + l ஒரு ஃபார்முலா நம்ம நல்லாவே தெரியும். லாஸ்ட் டேர்ம் வரும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே லாஸ்ட் டேர்ம் எல்லாமே இருக்குது, லாஸ்ட் டேர்ம் இல்லாததுக்கு நம்ம இதை ஃபார்முலா யூஸ் பண்ணோம். பட் இங்கே லாஸ்ட் டேர்ம் இருக்குது, லாஸ்ட் டேர்ம் தான் இங்கே என்னாமல் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஸோ அதெல்லாம் நான் அந்த ஃபார்முலாவில் ரெண்டாவது ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். Sn = n/2 × a + l. இப்போ பாருங்கள், இந்த டேர்மை நான் ஃபார்முலா அப்படி போட போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் டேர்ம் இது காமன் டிஃபரன்ஸ் 2 - 1. ஸோ காமன் டிஃபரன்ஸ் இல்லை தேவையில்லை. எக்ஸ் மைனஸ் 1 என்பது லாஸ்ட் டேர்ம். இது நீங்கள் பார்க்கும்போது n என்னதுன்னா, n என்பது லாஸ்ட்டாக என்ன டேர்ம் கிடைக்குதோ அதுதான் அவங்க n. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 தான் உங்களுக்கு n. ஸோ எக்ஸ் மைனஸ் 1/2. ஸோ இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா n பதிலாக நான் இப்போ என்ன போட்டேன், எக்ஸ் மைனஸ் 1 லாஸ்ட் டேர்ம் உள்ள வேல்யூ /2. a வந்து 1 ப்ளஸ் அகைன் எக்ஸ் மைனஸ் 1 வரும். ஏன்னா அது லாஸ்ட் டேர்மும் என்னுமே அதுதான். ஏன்னா இது வரைக்கும் தான் எக்ஸாக்டாக வருது. இது வரைக்கும் கவுண்ட் பண்ணி வரும்போது அது ஒரு n டேர்ம்ஸ். ஸோ அதனால் n டேர்ம்ஸில் கடைசியில் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை 46 தான் நீங்கள் எழுதுவீங்க. அதுதான் லாஸ்ட் டேர்மும் கூட சீரீஸில். ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இந்த தான் நம்ம வந்து இந்த சீரீஸை தான் இந்த மாதிரி ஃபார்முலா மட்டும் எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இது அதே போல் 49 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் எழுதும்போது 49/2 1 ப்ளஸ் a 1 it's 49. ஸோ a ப்ளஸ் l வேலை அந்த இது மைனஸ் இங்கே என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ். ஸோ x/2 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது சப்ட்ராக்ஷன், அதை இது கூட நீங்கள் அதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்கே ஒன் தான் இது. ஸோ அதனால தான் நம்ம 1ல் ஸ்டார்ட் பண்ணி மாதிரி போட்டோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தோம். இதை இப்போ பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை நீங்கள் எக்ஸை உள்ளே கொண்டு போயிருங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 1/2 அப்படி இருக்கட்டும். ஸோ இது ப்ளஸ் தான், ஸோ கேன்சல் ஆகிரும், ரெண்டுமே எக்ஸ்ன்னு மட்டும் வரும். ஸோ அது கூட நீங்கள் வந்து எக்ஸ் × எக்ஸ் + 1 எக்ஸ் மைனஸ் 1/2ன்னு போட்டுடலாம். ஸோ நான் எப்படி எழுதுனேன், இது வந்து ப்ளஸ் தான். ஸோ ப்ராக்கெட்டு உள்ளே இருந்தாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ -1 + 1 கேன்சலு, எக்ஸ் அப்படி இருக்கும். இது எக்ஸ் இங்கே இது கூட மல்டிப்ளை பண்ணி போட்டு இந்த டேர்மை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டேன். ஆக்சுவலாக அது எக்ஸ் வந்து இங்கே வந்துட்டு, ஸோ இங்கே ஒன்றுமே இருக்காது. அதுதான் இந்த மாதிரி வந்துச்சு. இது எதுக்கு ஈக்குவல்னா, இந்த 1 + 10 50. ஸோ 49/2 மேலே ஒரு 50, அதாவது 49 × 50/2ன்னு வந்துருக்கு. மைனஸ் இங்கே வந்து இது 1 + x அப்படியே கொண்டு வந்துருக்கு. ஸோ x × 1 + x/2. ஸோ இதை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ x² - x/2 = இது நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்க 25. ஸோ 49 × 25 என்ன வரும்னா 45 24. ஓகே, இந்த 98 5 2 12 1 2 2 5ன்னு சொல்லி வருது. மைனஸ் இது வந்து x - x².
அது 1 + x x + 1 ஒன்று தான். ஸோ நாட் ஏ ப்ராப்ளம். இங்கே ப்ளஸ் பை 2. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த டேர்ம் அப்படி இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ x² - 2/2 மைனஸ் இருக்கு. அந்த டேர்ம் ஃபுல்லாகவே ப்ளஸ் ஆயிரும். ஸோ x + x² + xன்னு சொல்லிட்டு வரும் பை 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1225. ஸோ அந்த 2 வந்து கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ மேலே உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு 1225. ஸோ இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. எக்ஸும் எக்ஸும் கேன்சல். ஸோ 2h² இஸ் ஈக்குவல் டு இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1225 × 2 5 2s are 10 5 2s are 10 2 2s are 4 + 1 5 4 2 2450 சொல்லிட்டு வருது. தென் அகைன் இங்கே ஒரு 2 இருக்குது. 2h² மறுபடியும் டிவைட் பண்ணணும். ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா 2450/2 கேன்சல் ஆகிட்டுனா 1225 தான் வரும். ஸோ x is equal to √1225. x is equal to 35. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா 35 வரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம். அந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் இஸ் 35. ஸோ அவருடைய ஹவுஸ் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 35ன்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த சம். இதில் ஒன்றே ஒன்று நல்லா நான் வச்சுக்கோங்க. இதை நம்ம கொஸ்டின் வந்து எப்படி எழுதணும்னு உள்ளதையும் இந்த விஷயங்களையும் நான் வச்சுக்கோங்க. அதாவது 1 + 2 + அப்படி 49லேருந்து நம்ம இதை எப்படி கொண்டு வந்தோம், இந்த மாதிரி பிரித்து எப்படி கொண்டு வந்தோம்னு உள்ளதே நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. மிச்சம்லாம் ஜஸ்ட்டு ஃபார்முலா போட்டு சிம்பிள் பண்ணிட்டு ஈஸியாக சம்மாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.